Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகத்தை அறிவித்தது அதிமுக. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. புதிய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் திணறும் இண்டிகோ நிர்வாகம். சென்னையில் இன்று 36 இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழகம் முழுவதும் திடீரென வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்தது லாரி உரிமையாளர் சங்கம். லாரிகளுக்கு விதிக்கப்பட்ட FC கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல். எல்லா கட்சியுமே திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறது என்றும் அதன் மூலம் வளர திட்டமிடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். அவர்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது எனவும் திட்டவட்டம். தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பூர்த்தி செய்த SIR விண்ணப்பங்களை அளிக்க இன்று கடைசி நாள் என்பதால் அதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. பூர்த்தி செய்து பெறப்படும் விண்ணப்பங்களை அப்லோட் செய்யும் பணியில் தேர்தல் ஆணைய ஊழியர்களும் அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பணியை முடிக்க தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும் பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் இதுவரை 6.36 கோடி வாக்காளர்களின் படிவங்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோக அறிவிப்பை EPS வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட வரும் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்றும் டிசம்பர் 23ஆம் தேதி வரை விண்ணப்ப விநியோகம் நடைபெறும் என்றும் EPS தெரிவித்துள்ளார். விண்ணப்ப விநியோகம் தொடங்கும் 15ஆம் தேதி அன்றே பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விண்ணப்ப விநியோகத்தின் கட்டணம் உள்ளிட்ட வெவ்வேறு விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இண்டிகோ விமான சேவை பாதிப்பால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் சென்னையில் மீண்டும் 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணியாளர் நேர கட்டுப்பாட்டு உள்ளிட்ட புதிய விதிமுறைகளை அமல்படுத்த முடியாமல் இண்டிகோ நிர்வாகம் திணறி வருகிறது. இதனால் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் விமானங்களை 10% வரை குறைப்பது உள்ளிட்ட அறிவுரைகளை மத்திய அரசு வழங்கியிருந்தது. இதனால் இண்டிகோ விமான சேவை சீரடைந்து வருவதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்படுவது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று மட்டும் 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. FCக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். இன்று முதல் போராட்டத்தை அவர்கள் அறிவித்துள்ளதால் சரக்கு போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அன்றாட தேவைக்கான காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வது தடைபடும் என்பதால் அவற்றின் விலையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே FC கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லா கட்சிகளுமே திமுகவை விமர்சிப்பதையே வேலையாக கொண்டுள்ளதாகவும் அதை வைத்து அவர்கள் வளர நினைப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேசிய நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செந்தில் பாலாஜி, யார் என்ன பேசினாலும் திமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் திமுகவை அழிக்க வேண்டும் என்ற அவர்களது கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தன்னை டெபாசிட் இழக்கச் செய்ய போவதாக கூறிய செங்கோட்டையனுக்கு நைனா நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். செங்கோட்டையன் தனக்கு மிகவும் வேண்டியவர் என்றும் அவருக்கு தன் மீது என்ன கோபம் என தெரியவில்லை என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் இன்னும் வளரவே இல்லை என்றும் ஆட்சிக்கு அதற்குள் வருவோம் என்றால் எப்படி நியாயம் என்றும் கேட்டுள்ள நைனா நாகேந்திரன் தன்னை டெபாசிட் இழக்கச் செய்ய செங்கோட்டையன் நெல்லையில் போட்டியிட போகிறாரா எனவும் சவால் விடுத்துள்ளார். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் மதியம் 1 மணிக்கு உச்சி பூஜை முடிந்து அடைக்கப்பட வேண்டிய நடை 1:30 மணி வரையிலும்
இரவு 11 மணிக்கு அறிவராசனம் பாடி நடை அடைப்பதற்கு பதிலாக 11:15 மணி வரையும் நீடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 45 நிமிடங்களில் கூடுதலாக 3500 பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும் சபரிமலை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ளது. இதனால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 12,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை நேற்று 240 ரூபாய்க்கும் இன்று 160 ரூபாய்க்கும் உயர்ந்துள்ளதால் 2 நாட்களில் மொத்தமாக 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை